பழைய என் கூட்டணி கட்சி வேல்முருகன் அவனுக்கு எப்பவும் போல ஒரு இடம் தரேன்னாங்க. நான் பார்த்தேன், இவன் யாரு நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சீட்டு 2 சீட்டு யாசகம் போடுறது. நான் தனியா நின்று ஜெயிக்க முடியாது. என் ரத்தம் 4-5 தேர்தல சந்திச்சது முடியல. நானும் 2016 தேர்தல சந்திச்ச முடியல. அப்ப அதிகாரத்தை கைப்பற்றி உள்ளே போய் சட்டமன்றத்தில் சண்டையிடணும் போனோம். போய் 5 வருஷம் சண்டை தான் இட்டோம். ஆனா வச்ச 5 கோரிக்கை: தமிழீழ மண்ணில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை, அந்த மக்களுக்கு நிம்மதியான ஒரு தனித்தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பு, இங்கு அகதிகளாக வந்து எம் மண்ணில் வாழ்கின்ற எம் ஈழத்து உறவுகளை அடைத்து வைக்கின்ற திருச்சி சிறப்பு முகாம் உள்ளிட்ட முகாம்கள் மூடப்பட வேண்டும், பாஸ்போர்ட் விசா சட்டங்களில் கைது செய்யப்பட்டு சிறைகள் அடைக்கக்கூடிய அல்லது பதிவு செய்யப்படாமல் இருக்கிற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளையும் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்ற உரிமை, அவர்களுக்கான இரட்ட குடியுரிமை, சாதிவாரி கணக்கெடுப்பு, இதுபோல காவேரி, முல்லைப்பெரியார், பாலாறு, கச்சத்தீவு உள்ளிட்ட என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்கள், தமிழக அரசு பதவிகளில் 100% தமிழ்நாட்டின் மண்ணின் பூரியகுடி மக்களுக்கு என்கிற சட்டம் இயற்று, ஒன்றிய அரசு பதவிகளில் முழுவதுமாக இன்றைக்கு 99% வடக்கன் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான். அதில் 90% அந்தந்த மாநிலத்திற்கு, இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் இந்திய முழுக்க இருக்கிற அந்த மாநில அந்தந்த தேசிய இன மக்களுக்கு வழங்கு. இந்த கோரிக்கைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பு. நான் சீட்டும் கேட்கல, ஒண்ணும் கேட்கல. ஏன்னா திரும்ப ஒரு சீட்டு தான் கொடுப்பான். அது ஒரு சீட்டை போய் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு நிக்கிறத விட இந்த கோரிக்கையாச்சும் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த கோரிக்கையை கூட கிஞ்சித்தும் மதிக்காத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் யார் என்று பாடம் புகட்ட வேண்டும் தமிழர்கள் என்பதற்காக நானே ஒரு கூட்டணியை உருவாக்கி கடைசி 10 நாள்ல டெல்லிக்கு பறந்தோடி போய் சின்னத்தை வாங்கி எங்க டாக்டர் ஐயாவோட ஒரு 60 தொகுதிகள்ல நீங்க போட்டுங்க டாக்டர், நான் ஆள் போடல, ஒரு தொகுதி உடன்படிக்க. ஏன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு நேரம் அதுக்கெல்லாம் பேசி உட்கார்றதுக்கு நேரம் இல்ல. ஒரு 60 தொகுதி, மீதி எல்லா தொகுதியிலும் நான் ஆள போறேன். என் செந்தமன் சீமான் போட்டியிட்ட காரைக்குடியில் வேட்பாளர் நிறுத்தப்படாது, ஆம்சாங் மனைவிக்கு வேட்பாளர் நிறுத்தப்படாது அப்படின்னு ஒரு 4 தொகுதியில் அறிவிச்சுட்டு மீதி 170 தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தணும். இன்னைக்கு டாக்டர் நானும் சேர்ந்து பெருமையா ரத்தம் வந்து எங்களுடைய பெரிய கட்சி, அது 40 லட்சம் 19 லட்சம், அது வந்து ஆட்சி பிடிக்கிற இடத்துல 3வது பெரிய கட்சி. அதனால அவர் யாரையும் தோக்கடிக்கிற சொல்லல. அவர் வாயால நான் தான் ஆள போறேன், இது ஏன் நாடு ஏன் மண்ணுன்ற டாபிக் போயிட்டார். அதனால நான் என்ன செஞ்சேன், இவங்களை தோக்கடிச்சு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் டாக்டர் உடன்பாடு ஏற்படுத்திக் கொண்டு இன்னும் சில அரசியல் கட்சிகளோடு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டோம். அந்த உடன்படிக்கை தான் நாங்க வாங்கின 100 ஓட்டுல இருந்து அதிகபட்சம் டாக்டர் வாங்கின 15,000 ஓட்டு, என்னுடைய சகோதரர் வாங்கின 12,000 ஓட்டு வரையில 10,000, 5,000, 7,000, 2,000, 1000, 2,300